வாழ்வில் முன்னேறப்புக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம நிஃப்டியில் எங்கெல்லாம் பிளான் பண்ணுறோம், எந்தெந்த லெவல்ஸ்லாம் நம்ம ஸ்பாட் பண்ணி எங்கெங்கெல்லாம் நம்ம கரெக்டாக நம்மளோட டார்கெட்ஸ் அண்டு நம்மளோட ரிஸ்க் செட்டப்பை நம்ம மார்க் பண்ணுறோன்றது மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களோட ஐடியாஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு நிஃப்டி பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு சப்போர்ட் ரேஞ்சிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பிவோட் ரேஞ்சில் போய் அடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம பிளானும் எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸாக்ட்லி இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ்லி இருக்கக்கூடிய ஒரு சப்ளை ரேஞ்சுக்கிட்ட மார்க்கெட் ஆல்ரெடி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது எக்ஸாக்ட்லி பிவோட்டும் கூட நம்ம பேங்க் நிஃப்டியும் கன்ஃபர்மேஷன் வச்சாலும் அப்படி தான் நமக்கு இருக்குது. ஸோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம புட் ஆப்ஷனில் ஒரு பிளான் எடுத்திருக்கோம். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். ஸோ வந்துட்டு எய்தர் மொமெண்டம் நல்லா இருந்துச்சுன்னா டவுன் வரலாம், இல்லை மேலே போயிட்டு நமக்கு 1 செகண்ட் கால் ஆப்ஷன் சைடில் மார்க்கெட் மூவ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ரேஞ்சஸில் டவுன் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. நமக்கு 1 செகண்ட் மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ரேஞ்சஸில் நமக்கு பிரேக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நடக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ரேஞ்சு R1 வரைக்கும் நமக்கு போகலாம். ஸோ அங்கே போயிட்டு மார்க்கெட் டவுன் வரலாம். இந்த ரேஞ்சில் நமக்கு கரெக்டாக டிமாண்ட் க்ரியேட் ஆனால் மட்டும்தான் வந்து மார்க்கெட் என்ன பண்ணும், திரும்பவும் மேலேயே இன்றைக்கி முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றபடி இல்லைனா திரும்ப டவுன் வரலாம், இல்லை ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோ போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டியில் 23,300 புட் ஆப்ஷன் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அது எக்ஸாக்டாக என்னுடைய ஒரு செட்டப் என்னோடய ஸ்பாட் லெவல் வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் மேலேயே வந்தது, பட் இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நமக்கு பிவோட் ரேஞ்சஸும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பேஸ் பண்ணி ஒரு எடுத்தாச்சு ஒரு பிளான். ஸோ எக்ஸாக்டாக இது நமக்கு ஸ்கேல்பிங் ஏரியா ப்ளஸ் இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு T1 ஏரியா, அதாவது டார்கெட் 1. ஸோ அடுத்த ரேஞ்சாக நமக்கு இருக்கக்கூடியது ஒரு ரியலிஸ்டிக் ஏரியா ஒன்று இருக்குது. தென் அதுக்கு மேலே நமக்கு டேயோட ஹை ஏரியாவும் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக இந்த 145-150 ரேஞ்ச் வந்து நமக்கு ஒரு டார்கெட், எக்ஸாக்டான ஒரு டார்கெட் ரேஞ்ச். தென் 170-150 வந்து ஆஸ் பர் ஆப்ஷன் சார்ட் நமக்கு டார்கெட். 170-180-190 வந்து ஆஸ் பர் ஆப்ஷன் சார்ட் நமக்கு அது ஒரு டார்கெட் ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து எக்ஸாக்டாக ஆஸ் பர் நிஃப்டி இது வந்து ரியலிஸ்டிக்கான டார்கெட் ஸ்பாட்டு. இந்த ரேஞ்சில் யாராக இருந்தாலும் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை ட்ரைலிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட ட்ரைலிங் பட்டுன்னு பண்ணலாம். லைக் 1 மினிட் அந்த மாதிரி பார்த்துட்டு 1 மினிட் பண்ணலாம். இல்லைனா ரிஜெக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் நமக்கு இன்னும் ட்ரெண்ட் ஆகலை இல்லையா. ஸோ R1 ரேஞ்சில் நம்ம ப்ராஃபிட், இந்த ரியலிஸ்டிக் டார்கெட் ரேஞ்சில் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ஸோ அங்கே நம்ம ப்ராஃபிட்லாம் ஓரளவுக்கு டார்கெட் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கால் ஆப்ஷன் சைடில் எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஸ்டில் இன்னும் ஒரு மொமெண்டம் வந்து கால் சைடில் தான் இருக்குது. நம்ம ஒரு இப்போதைக்கு ட்ரேடிங் பிளான் ஒரு கொஞ்சம் மேலேயே போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இன்னும் சப்போர்ட்டை பிரேக் பண்ணல. ஸோ மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் நிறைய மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஒரே டைமில் போனாலும் நம்ம மல்டிபிளாக க்ரியேட் ஆகலாம். ஸோ இதான் நம்மளோட ட்ரேடிங் பிளானு. எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சிலேருந்து ரிஸ்க் நமக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு என்ட்ரி எப்படி ட்ரிகர் ஆகுது, என்ன ஏது அப்படின்ட்டு. கரெக்டாக எக்ஸாக்டாக சப்போர்ட் ரேஞ்ச், சப்போர்ட்டுக்கும் வரலாம், இல்லை இந்த ரேஞ்சிலே கூட திரும்பலாம். ஏன்னா நமக்கு அந்த மாதிரி தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இப்படி வந்துட்டு நமக்கு இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொமெண்டம் நல்லா இருக்குது நமக்கு கால் சைடில். மொமெண்டம் பேசிஸில் ஒரு 2-3 மினிட்ஸில் கூட நம்மளால் ப்ராஃபிட்டை கேப்சர் பண்ண முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ இருந்தாலும் இது வந்து நல்ல ஸ்பாட். இங்கே நம்ம ஆர்டர் போட்டால் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, நமக்கு 23,300 புட் நம்மளோட ரியலிஸ்டிக் இடத்துலேருந்து மார்க்கெட் எப்படி வந்திருக்கு பாருங்கள். பக்காவாக இருக்காயிருக்கு. இந்த டைமில் தான் நமக்கு கால் ஆப்ஷனில் ட்ரிகரும் ஆகணும். ஸோ எக்ஸாக்டாக நம்மளோட என்ட்ரி பிளேஸ்லேருந்து ஒரு 2-3 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு நல்லா பறந்துட்டு தான் இருக்குது. இப்போ எக்ஸாக்டாக அதுவும் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான R1 ரியலிஸ்டிக்கான ஒரு டார்கெட் லெவலில் தான் இருக்குது மார்க்கெட். இப்போதைக்கு கரெக்டாக ஒரு 2-3 மினிட்ஸில் போய் பட்டன் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னா இதுதான் பக்காவான லெவலு, மேக்ஸிமம் லெவல் தான் நமக்கு அதெல்லாம். ஸோ மற்றபடி இதுதான் வந்து 40 பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம ரியலிஸ்டிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இன்ட்ராடேயில். ஏன்னா ரொம்ப ஹோல்ட் பண்ணி 20 பாயிண்ட்ஸ்லாம் பிடிக்கிறதுக்கு 2-3 மினிட்ஸில் போயிட்டு நம்ம இவ்வளோ பாயிண்ட்ஸ் இவ்வளோ ரிட்டர்ன்ஸை பிடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஸ்பாட்டில் நம்ம புக் பண்ணி ஆகணும். ஸோ இதான் நமக்கு ரியலிஸ்டிக்கான டார்கெட் 1 ஸ்பாட். ஸோ ரியலிஸ்டிக்காக கேப்சர் பண்ணணும் இன்ட்ராடேயில். ஓகேங்களா, நீங்கள் ஹோல்ட் பண்ணி எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம், அதெல்லாம் உங்கள் விருப்பம். பட் ஹோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியே கேப்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ மார்க்கெட்டில் எப்பயுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் ஹோல்ட் பண்ண மாட்டீங்க. எங்கெல்லாம் புக் பண்ணுமோ எங்கெல்லாம் எக்ஸிட் பண்ணுமோ ஈஸியாக போய் பண்ணிடலாம் நம்ம. ஸோ மார்க்கெட் நமக்கு இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன், இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இப்படி க்ரியேட் ஆகுச்சு அப்படின்னால் இதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த லெவல் போகும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபைனல் டார்கெட் வந்து 220 250 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 23,200 கால் ஆப்ஷன் சைடில். ஏன்னா மார்க்கெட் எனக்கு பிவோட்டை பிரேக் பண்ணோம். இதான் வந்து நமக்கு ஃபைனல் டார்கெட் லெவலு.
ஸோ பிரேக் அவுட்ஸ் நடந்தால் தான் இந்த மாதிரி நமக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நமக்கு வாய்ப்பு அந்த மாதிரி இல்லை. மற்றபடி ரியலிஸ்டிக் டார்கெட்லேயே வந்து என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணும். நிறைய மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி டவுன் சைடில் க்ரியேட் ஆகிச்சு அப்படின்னா அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு என்ட்ரி ஜோனாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதே நேரத்தில் நமக்கு இப்போ 23,300 புட் ஆப்ஷன் பக்கம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளோட என்ட்ரி ஸ்பாட்டில் ஒன்ஸ் அகெயின் ட்ரிகர் ஆகிருக்கு. ட்ரிகர் ஆன மார்க்கெட் இப்போதைக்கு என்ன ஆகிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது திரும்ப ஒரு ரியலிஸ்டிக் டார்கெட் வரைக்கும் போகும். லைக் 129, 130 இருக்கு இல்லையா, அது வரைக்கும் போகலாம். ஸோ இன்னும் அனதர் 1 or 2 minutes நமக்கு அடிக்கலாம். ஏன்னா மொமெண்டம் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ சட்டுன்னு போச்சுன்னா கூட நமக்கு இந்த சைடில் ஒரு 30 points வரைக்கும் வரலாம். ஸோ இதில் வந்து ஹோல்ட் பண்ணிலாம் எடுக்கக்கூடாது. பட்டன் புக் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணுறதே நல்ல பழக்கமாக இருக்கும். நம்ம அப்படியே ஓஐ பல்ஸும் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி தான் நம்ம இப்போதைக்கு பார்க்க போகிறோம். ஓஐ பல்ஸில் நம்ம வந்து ட்ரெண்டிங் ஓஐ எப்படி இருக்குது, ஓஐ சேஞ்சஸ் எப்படி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 10:30 பார்த்திங்கன்னா நமக்கு டேவோட ஹையை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. எல்லாமே பிரேக் பண்ணியிருக்கு. இங்கே ஓஐ டிஃப்ரென்ஸ் இன் ஓஐ வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் காட்டிகிட்ருக்கு. நல்ல ஒரு சேஞ்சஸ் தான். நமக்கு அபவ் 9:30 அந்த சேஞ்சஸ்லாம் நல்ல ஒரு ஹியூஜான பிரேக் தான் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதே நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு எக்ஸாக்டாக பிவோட் ரேஞ்சில் இருக்குது. அதுவும் கொஞ்சம் நெகட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு பிவோட்டுக்கு மேலே இருக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே பிஹேவ் பண்ணுது அப்படின்னால் நமக்கு மல்டிபிள் சான்சஸ் மார்க்கெட் கொடுக்கலாம். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம்னா உள்ளே என்ட்ரு ஆகணும். இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் போகும்போது தான் நமக்கு இந்த ரேஞ்ச் R1 ரேஞ்சுக்கு வரும். ஸோ 23,440 தான் நமக்கு கால் ஆப்ஷனில் இன்னையோட டார்கெட் ரேஞ்சு. மார்க்கெட் பிரேக் ஆகும்போது நமக்கு அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். ஸோ இதை கன்சிடர் பண்ணி கால் சைடில் யாராவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கோ நீங்கள் வச்சு கன்சிடர் பண்ணலாம். இல்லைனா மார்க்கெட் என்ன பண்ணணும், நமக்கு இந்த மாதிரி ஒரு சைட் வேஸ் மார்க்கெட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு மார்க்கெட் ரேஞ்ச் அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா போத் த சைட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். மேலே போகும்போது புட் ஆப்ஷனை பை பண்ணலாம், கீழே இருக்கும்போது கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக இப்போயும் நமக்கு புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டார்கெட் ரேஞ்சுக்கு தான் போயிட்டுருக்கு இல்லையா. இந்த மாதிரி ரேஞ்சஸில் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணுறதே நல்ல பழக்கம். ஸோ இந்த மாதிரியான ஈஸியான மெத்தட்ஸ்லாம் வந்து நம்மளோட கோர்ஸில் கவர் பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். டெலகிராமில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை அனுப்பி சந்திக்கிறேன். பாய்.